ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இது நீங்கள் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு 2 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெலாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 1 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதை ரொம்ப மையாமல் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கருகரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி கையில் தட்டுப்படணும், 1-2 இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நல்லா வேர்க்கடலையை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவு வேர்க்கடலை வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவையும் சேர்த்துக்கணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடியிலேருந்து நல்லா கெட்டியாகி வரும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கம் மட்டும் ரொம்ப கெட்டியாயிரும், மேல் பக்கம் தண்ணியாக இருக்கும். அதனால் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டே இருங்க. 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் திக்காகி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சுருண்டு வதங்கி ஒரு மாவு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா இறுகி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்திருக்கு. ஒன்று போல் இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துடும். இப்போ இதை பேனை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. சுத்தமாக அதுக்குள்ள தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அதுக்காக நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இது நல்லா ஒரு கரண்டி வச்சு உடச்சி விடுங்க. எப்படி நம்ம அந்த உப்புமாவோட கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் டம்ளர் வச்சு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கொஞ்சமாக அதில் மேலே தூவி, அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக வெங்காயம் கூட கட் பண்ணி மேலே ஃப்ரெஷ்ஷாக தூவி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.